எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் 5.67 கோடி வாக்காளர்களில் 20.72% பேர் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தீர்மானிக்கும் சக்தியாகும் இளம் வாக்காளர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் முறை வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களுக்கு தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்த்த கல்லூரி மாணவர்களை கொண்டு மனித சங்கிலி, இளைஞர்களை ஈர்க்கும் செல்ஃபி பூத், செங்கை வீரா போன்ற உரையாடும் தேர்தல் சின்னம் சார்ந்த அனிமேஷன் படங்கள் முதலானவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முதல் முறையாக தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் தங்கள் ஜனநாயக உரிமையையும் கடமையையும் செயல்படுத்தவிருக்கும் 18 19 வயதினர் முதல் முறை வாக்காளர்கள், 20 29 வயதினர் இளம் வாக்காளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்த தேர்தலில் அவர்களின் வாக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்களில் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்த தரவுகள் கடந்த 2011 இருந்துதான் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் 1952 அன்றைய சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த 2 கோடி பேரும் ஒரு வகையில் முதல் முறை வாக்காளர்கள்தான். 21 வயது நிரம்பிய இரு பாலாரும் கல்வி வர்க்க பேதங்கள் நீங்களாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட முதல் தேர்தலும் இதுவே. 1960களில் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வந்த போராட்டங்கள் 1967 தேர்தலில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தின. இந்த தேர்தலில் இளைஞர் படை கடல் அலையென திரண்டு வந்து வாக்களித்தது. பின்னர் 1988 61வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது 21 18 மாற்றப்பட்டது. இதன் வழியாக தேசிய அளவில் 5 கோடி புதிய வாக்காளர்கள், தமிழ்நாட்டில் 20 லட்சம் புதிய வாக்காளர்கள் இணைந்தனர். இது 1989 சட்டப்பேரவை தேர்தலில் இளைஞர்களின் வாக்குப்பதிவை கணிசமாக அதிகரித்தது. கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் 18 19 வயதுக்கு இடைப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2011க்கு பிறகான காலத்தில் இருந்து முதல் முறை வாக்காளர்களின் அரசியல் பார்வையை தீர்மானிப்பதில் சமூக ஊடகங்கள், அரசியல் கட்சிகளின் IT பிரிவுகள் முதன்மையாக பங்காற்றி வருகின்றன. வெற்றி தோல்வியை இறுதி நேரத்தில் தீர்மானிக்கும் ஸ்விங் ஓட்டர்ஸாக இவ்வகை வாக்காளர்கள் மாறியுள்ளனர். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் 4 லட்சமாக மட்டுமே இருந்த நிலையில் நடப்பாண்டில் 12.51 லட்சமாக அது அதிகரித்து இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி, அதாவது SIR. நடப்பாண்டில் சட்டப்பேரவை தேர்தல்களை எதிர்கொள்ளவிருக்கும் அசாம், கேரளம், புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகியவற்றோடு மேலும் 7 மாநிலங்கள், மத்திய ஆட்சி பகுதிகளிலும் SIR பணிகள் கடந்த ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு இறுதியில் இருந்து நடைபெற்றன. இதில் இறந்தவர்களின் பெயர்கள், இரட்டை பதிவுகள் நீக்கப்பட்டதால் கோடிக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. இது தொடர்பாக சர்ச்சையும் உருவானது.
குறிப்பாக தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 70 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. அந்த வகையில் 16வது சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 17வது தேர்தலில் 62 லட்சம் வாக்காளர்கள் குறைவாக உள்ளனர். அதே நேரம் 7.40 லட்சம் இளம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10.92 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டின் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை இம்முறை 12.51 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்பார்த்திருக்கும் 5 மாநிலங்களில் முதல் முறை வாக்காளர்கள் அதிகபட்சமாக பதிவான மாநிலமாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது. அசாம் 5.75 லட்சம், மேற்கு வங்கம் 5.23 லட்சம், கேரளம் 4.24 லட்சம், புதுச்சேரி 23,033 என்கிற எண்ணிக்கையில் முதல் முறை வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளனர். இளம் வாக்காளர்கள், அதாவது 21 29 வயது வரை. இந்த கணக்கெடுப்பில் மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 1.31 கோடி பேர் உள்ளனர். இரண்டாவது இடத்தில் 1.05 கோடி இளம் வாக்காளர்களை சந்திக்க தமிழ்நாடு தேர்தல் களம் காத்திருக்கிறது. தீர்மானிக்கும் சக்தியாகும் இளம் வாக்காளர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.